வணக்கம் மக்களே, வாங்க தேங்காய் பால் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் போட்டு பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். லெமன், சின்னதாக ஒரு லெமனு அது ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நல்லா சூடாகிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லாயிருக்கும். சிக்கன் வந்து மணிக்கு போட்டு கழுவி வச்சுட்டேன். நம்மளோட சேனலை கொஞ்சம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கொஞ்சம் லைக் போடுங்க. அப்போ தான் நீங்கள் கொடுக்குற அந்த லைக் தான் எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடலாம். சேர்த்து இந்த வெங்காயம் வளர்ந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். கல் உப்பு. நான் வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணுறேங்க. பொன்னி அரிசியில் தான் பண்ணுறேன். சரிங்களா? தேங்காய் பால் போட்டு சிக்கன் பிரியாணி பொன்னி அரிசியில் பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முடிஞ்சதா ரைஸாக இல்லை சிக்கன் கழுவும் போது நான் மணக்கு போட்டு கழுவி வச்சுருக்கேன். அரிசி வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். 3 டம்ளர் ரைஸு, ஒரு 1/2 கிலோ சிக்கன், சின்ன டம்ளரில் 3 டம்ளர் ரைஸ், 1/2 கிலோ சிக்கன் தான் இருக்குது. இன்னும் வரணும். ப்ரௌன் கலராக வரணும் வெங்காயம் வந்து. அதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் பிரியாணி. இப்போ வந்து புதினா போட்டுக்கலாம். நம்ம வந்து 3 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பால் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா பால் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். 1 2 அதில் தண்ணி கலந்துருக்கேன். வெறும் பால் மட்டும் கிடையாது. இந்த தண்ணியில் நான் சேர்ப்பேன். இப்போ வந்து நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்க சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டாச்சு. இப்போ அது உப்பு சாரணும் இல்லையா? இப்போ தனி மிளகாத்தூள் ரொம்ப காரம் வேண்டாம். பச்சை மிளகா கிராம்பெலாம் இருக்குது, அந்த காரம் இருக்கும். தயிர் தயிர் சேர்த்துட்டாச்சு. அந்த கிரேவி ரெடி ஆச்சு. சிக்கன் வந்து 6 வேக்காடு ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தேங்காய் பால் வச்சுக்கோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கம்மியாக இருக்கு. போட்டுட்டு மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து லெமன், கரெக்டாக இருக்குது. எல்லாமே உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டோம்.
லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே சிம் பண்ணிவிட்டு வீட் போட்ட வேண்டியதான். சுவையான தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். தம் போட்டாச்சு. 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். வாவ், சூப்பராக தேங்காய் பால் பிரியாணி ரெடி. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பர்.